கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் வாசித்தது தானே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள், நிறைய குறைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆமென். என் வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை, குறைவுமே இல்லைங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் விழிச்சிருக்கிறீங்க, கவனமாக இருக்கிறீங்க. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைவு உண்டு, குறை உண்டு. அந்த குறைவும் எப்பொழுது மாறும், எப்பொழுது நிறைவாகும் என்றால், நிறைவானது நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நம்முடைய குறைவு மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவர் குறைவு அல்லது குறை உள்ளது அப்படின்னு எதை சொல்றாரு? நிறைவு அப்படின்னு எதை சொல்றார்? நீங்க அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாமே வாசிச்சோம் இல்லையா? நிறைவானது எல்லாத்தையுமே நாம வாசிச்சோம். அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ஆர்சி பைபிள் வச்சிருக்கிறீங்களா? ஆர்சி பைபிள் வச்சிருக்கிறீங்களா? ஆப்பிள் எடுக்க முடியுமா? வச்சிருக்கிறவங்க எடுங்க. ஆர்சி பைபிளில் எடுங்க, இல்லை இஆர்வி எடுங்க பார்க்கலாம். இஆர்வியில் வாசிங்க. இஆர்வி 8, 9, 10 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இதில் வாசிங்க. முதல்ல ஒருத்தர் வாசிப்போம், அதை எடுக்கிற வரைக்கும். அன்பு ஒரு காலம் ஒளியாது. எல்லாம் வாசிக்கலாம். அன்பு ஒரு காலம் ஒளியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. இப்போ அந்த இதில் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. இருக்குதா? வரமாட்டாங்க. இன்னும் எடுக்கலையா? ஆர்சி பைபிள் கிடையாதா? சரியா ஒர்க் ஆக மாட்டேன்னு ஜீசஸ் இருக்கு, நான் உள்ள போக மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். சரி, நான் நேரடியாக பைபிள்ல இருந்து எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கலாம். இது பொது மொழிபெயர்ப்பு. அதில் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு மொழிபெயர்ப்பில் இங்கே வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒளியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எப்படி போட்டிருக்குன்னா, அரைகுறையானது அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். சரி, 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு நிறைய மொழிபெயர்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அதில் இங்கே வாசிக்கிறேன். நான் பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது, இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சு கொடையும் ஓய்ந்து போகும், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. 9வது வசனத்தில் இப்படி போட்டிருக்காங்க, ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம்.
நிறைவானது வரும் பொழுது அரை குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. இங்கே நமக்கு இந்த மொழி நம்ம நார்மலாக வாசிக்கிற மொழிபெயர்ப்பில் குறைவுள்ளதுன்னு இருக்குது. இதில் கொஞ்சம் தெளிவாக நமக்கு புரியும்படி சொல்லப்படுது. அறகுறையா. நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது? முழுசா இல்லை, தெளிவா இல்லை, அரை குறையானதாய் நம்முடைய அறிவு என்ன செய்து இருக்கு. அப்படின்னா நிறையானது எது? நிறைவுள்ளது எது? நிறைவுள்ளது வரும்பொழுதுதான் நம்முடைய குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் அதே சேம் தான் போட்டிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பிலையும் ஆர்சி பைபிளையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அரைகுறையான நம்முடைய அறிவு ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும். ஆனால் நிறைவு வரும் பொழுது நம்முடைய அரைகுறையான அனுபவங்கள் எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிறைவு எது? அன்பு. அந்த நிறைவு அப்படிங்கிறத எதை சொல்றார்? நீங்க அந்த அதிகாரத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. என்ன பெயரு? அன்பு. அன்புக்கு சிறப்பு. அன்பை பற்றி தெளிவா சொல்லப்படுகிற வேதத்திலேயே அன்பை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லுகிற அதிகாரம்னா 13ஆம் அதிகாரம். ஆமென். இது எந்த அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு வாலிப பிள்ளை மேல அன்பு செலுத்துறானே, அந்த அன்பா? அதுக்கு பேர் இங்கே வெவ்வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த அன்பா? ஒரு கணவன் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிறானே, அந்த அன்பா? ஒரு பிள்ளையினிடத்தில் ஒரு தாய் அன்பு கூறுகிறாளே, அந்த அன்பா? அப்புறம் எந்த அன்பு? அன்புன்னு தானே இங்கே இருக்குது. அன்பு அப்படிங்கிறது என்ன அன்பு அப்படின்னா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேல் காட்டின அன்பு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த அன்புக்கும் நாம நம்முடைய பிள்ளையினிடத்தில் காண்பிக்கிற அன்புக்கும், நாம் நம்முடைய மனைவியினிடத்தில் கணவனிடத்தில் காண்பிக்கிற அன்புக்கும், ஒரு வாலிபன் ஒரு வாலிப பிள்ளை மேல காண்பிக்கிற அன்புன்னு சொல்லி காதல்னு சொல்லி சொல்லுகிற காமத்துக்கும் நிறைய வித்தியாசம். கன்றாவிக்கும் அப்படி சொல்லலாம். காமம்னு சொல்லாம கன்றாவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அன்பு அப்படின்னா இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டா என்னது? த லவ். தமிழில் சொல்ல போனோன்னா இன்னைக்கு நிறைய பேர் அன்பு அப்படின்னா காதல்ங்கிறாங்க. காதல் வேற, அன்பு வேற. ஆமென். அன்பினுடைய தன்மையை அழகா விவரிக்கிற ஒரு அதிகாரம்னா இந்த அதிகாரம். அன்புக்குடைய குணம், அன்பினுடைய குணங்கள், அன்புக்கு என்னென்ன குணமெல்லாம் இருக்கு, ஒரிஜினல் அன்பு, தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இந்த அதிகாரத்தை போல வேற எங்கேயும் என்ன செய்யல, விளக்கப்பட்டிருக்கல. அப்படின்னா அப்படிப்பட்டதான தெய்வீக அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் நம்முடைய அரைகுறையான அன்பு, அரைகுறையான அனுபவம், அரைகுறையான தீர்க்க தரிசனமோ அறிவோ அறிந்து வைத்திருக்கிற காரியமோ இதெல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, கை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அரைகுறை அப்படின்னு சொல்லும்போது அந்த அரைகுறையான அனுபவத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறதுன்னு அடுத்த வசனத்தில் 11 அவர் விளக்குறார். வாசிங்க. நான் குழந்தையா இருந்தபோது, எல்லாரும் பாருங்க, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். அந்த குழந்தையை போல தான் சிந்திச்சேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன், குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. குழந்தை,
குழந்தைன்னா என்ன கணக்கு? எவ்வளவு வயசு வரைக்கும் குழந்தை? சொல்லுங்க. குழந்தைனா எத்தனை வயசு வரைக்கும் சொல்லலாம்? இப்போ பத்மாவதி அக்கா தன் மக கெட்சியலா என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா? இது என் பிள்ளை, இது என் மவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது இது குழந்தை இல்லையா? குழந்தையா இருந்தது. குழந்தை அப்படின்னா அது ஒரு மழலை பருவம், பேச தெரியாத அளவுக்கு ஒரு 2 வயசு அப்படி வர்றதுங்க என் குழந்தைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளை, அடுத்து மகள் மகன், அதுக்கப்புறம் ஒரு திருமணமாகி போனா அவர்கள் புருஷன் லெவல், அது மெச்சூரிட்டி இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் இப்போ என் பேரன் இருக்கிறான், அவன் என்னது? குழந்தை எப்படி பேசும்? குழந்தை எப்படி பேசும் சொல்லுங்க. எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குது அப்படின்னா அது என்ன சொல்லும்? பசிக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏமா பசிக்குது, கொஞ்சம் சோறு கீரை போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சொல்லும்? அழுகத்தான் செய்யும். ஒன்று அழுகும், அது முதல் ஸ்டேஜ் அழுகும். நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி அதை சொல்லுங்க. ஏன்னா நம்ம என்ன பிள்ளை வளர்க்காதவங்களா, இல்லை பிள்ளையா இல்லாதவங்களா, பிள்ளையை பார்க்காதவங்களா? பிள்ளை என்ன செய்யும்? முதல்ல விஷயம் முதல்ல பசிக்குதுன்னா என்ன செய்யும்? காட்டு கத்தத்தேன் அதுக்கு தெரியும். கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அப்படி தவந்து நீ திரியும் போது பத்தக்கான்னு என்ன செய்யும்? பேசும். அப்போ போது மம்மம் 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 இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிடுவோமா இல்லையா? ஆஹா பிள்ளைக்கு பசிக்குது அப்படி. இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த நடந்து திடீர் 1-1.5 வயசில் தக்கு புக்குன்னு பேசும். அந்த கிராமர் தப்பாக பேசும். நான் நேற்று வருவேன்லேம்போம், இல்லாட்டி நாளைக்கு வந்தேன்லேங்கும். இப்படிலாம் தப்பாக பேசும். அப்போம்போது சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளும் தெரியாமல் ஒரு மிளகா உள்ளே போயிடும் வாயில். உடனே வீணு கத்தி அம்மா அண்ணி அப்படிங்க. உடனே அண்ணன் மண்டாட்டியவா கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டுவாங்க. அண்ணி தானே கேட்டது. அண்ணின்னா உடனே நமக்கு தண்ணி அப்படின்னு ஞாபகம் ஐயோ பிள்ளைக்கு எரிக்குதுன்னு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துரும். நீ அண்ணியை தானே கேட்டா, இருந்தா அண்ணின்னு சொல்லி பக்கத்தில் நிப்பாட்டினா அழுக என்ன செய்யும்? அப்படின்னா நம்ம அதை விளங்கிக்கிறோம். ஆமேன். குழந்தைக்குரிய பேச்சை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம். ஒரு 20 வயசில், ஒரு 25 வயசில் அந்த பேச்சே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? மம்மம் அப்படின்னு வீட்டில் மகன் கேட்டான்னா 25 வயசில், அம்மா எரிக்குது அண்ணி அப்படின்னு சொன்னான்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சப்புன்னு இருக்கணும் போல இருக்குமா? அவர் சொல்றாரு, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல, குழந்தை எப்படி யோசிக்குமோ அப்படித்தான் யோசிச்சேன் சிந்திச்சேன் அப்படிங்கிறாரு. ஆனா புருஷன் ஆன போதோ, அப்ப நான் வளர்ந்த பின்பும் அதே மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒழிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒழிச்சிடறோமா இல்லையா? நம்ம பேச்சு மாறிடுது, குரல் மாறிடுது, நடத்த மாறிடுது, சிந்தை மாறிடுது, உணர்வு மாறிடுது. மாறலையா? இன்னும் இப்படி 3 பேர்லையும் சப்புன்னு சப்பிக்கிட்டு ஒரு 25 வயசில் கல்யாணம் முடிக்கிற மேடையில் உட்காந்து நன்னு ஒருத்தன் ஊமிஞ்சிக்கிட்டு இருந்தான்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம் அப்படின்னு டக்குன்னு இந்த 3 பேரில் உள்ளே விட்டுட்டு இந்த மூக்கில் இப்படி நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தான்னா அவனுக்கு பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காரன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரை குழந்தைத்தனமாக இருப்பாருங்க அப்படின்னா அவரை பால்வாடியில் கொண்டு விட்டுற வேண்டியது, வேற வழியே. இதெல்லாம் நமக்கு சொன்ன உடனே புரியுது, சிரிக்கிறோம். ஆனால் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5:12 வாசிக்கலாம்.
எபிரேயர் காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வசனங்களின் வாக்கியங்களின் மூல உபதேசங்களை அடிப்படை ஆவண்ணாவை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. காலத்தை பார்த்தா, கர்த்தர் உங்களை ரட்சித்ததை பார்த்தா, நீங்க சபைக்கு வந்த நாட்களை பார்த்தா, தேவனை அறிந்து கொண்ட காலத்தை பார்க்கும்போது போதகர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு ஆவண்ணாவை சொல்லித் தருகிற மூல உபதேசங்களை உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். எப்படி? 25 வயது வாலிபனுக்கு, நல்ல ஒரு திடகார்த்தனமான வாலிபன் பசிக்குதுன்னா எதை சாப்பிடுவான்? நல்ல திடமான ஆகாரத்தை சாப்பிடுவான். அவனோட வசதிக்கு தக்கன. சிலர் கஞ்சி குடிக்கலாம், சிலர் சோறு சாப்பிடலாம், சிலர் பிரியாணி சாப்பிடலாம், சிலர் முழு கோழியவுமே சாப்பிடலாம். அது அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து. ஆமேன். நான் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு ஒரு விசேஷத்துக்காக போயிருக்கும்போது ஒரு குரூப் வந்திருந்தாங்க, 4 வாலிபவர்கள். வந்தனா நம்மெல்லாம் ஜோரை வாங்கி அல்லது சப்பாத்தி வாங்கி அல்லது ஒரு 2 பரோட்டாவை வாங்கி ஒரு என்ன செய்வோம், சால்னா வாங்கி தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வாங்கலாம். அவங்க வந்தவுடனே சொன்னால் ஆளுக்கு ஒரு கோழியை கொண்டு வந்தாங்க. கிரில் சிக்கனை வாங்கி முழுசாக உட்காந்து முழுசாக கோழியவே சாப்பிட்றாங்க. அது அவன் வசதி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவன் என்னது, அவனுடைய வயசு என்ன, ஒரு 20-25 வயசு வாலிபன். அதுக்கு தக்கன சாப்பிட்றான். குழந்தைக்கு போய்கிட்டு அதை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் 25 வயசு வாலிபன் பாலை குடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு ஒரு பீடிங் பாட்டில் வச்சு பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தானே எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்போ அதைத்தையும் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை சொல்றாரா, பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவரை அறிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆண்டவரை தேடி ஞானஸ்நானம் எடுத்து எவ்வளவு காலமாயிட்டது? நம்மளை தான் கேட்கிறாரு. ஆமென். மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய, மற்றவர்களை நடத்தக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டிய நாம் பால் குடித்து கொண்டு இருந்தோமானால், அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறீங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பால் உண்கிறவன், பால் குடிக்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே, பால் குழந்தை தான் குடிக்கும் இல்லையா? அப்படின்னா நாங்களாம் பால் குடிக்காம டீ குடிக்க போனோம் அதை சொல்லலை, சாப்பாட்டுக்கு பதிலாக சொல்கிறோம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். வேதம் யாரை பால் உண்கிற குழந்தை அப்படின்னு சொல்லுது? சொல்லுங்க. பழக்கம் இல்லாத இருக்கிறவன், பால் உண்கிறவனை. அப்படித்தானே? பால் உண்கிறதுனா என்னது? கொஞ்சம் நீங்க பேசணும், பேசினாதான் உங்களுக்கு தூக்கம் வராது. சொல்லுங்க. பால் உண்கிறதுனா என்னது? பால் குடிக்கிறதுங்க. பால் குடிக்கிறதுனா என்னது? நான் பால் உண்கிறதுனா என்னன்னு கேட்குறேன். பால் குடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் பசும்பாலாம், பசும்பாலை சொல்லலை. பால் குடிக்கிற அனுபவம் என்றால் என்னன்னா, வெறும் வசனத்தை மட்டும் வாசிக்க தெரியும். வசனம்னா, வசனம் அன்னைக்கு வசனம் வாசிங்களா? வாசிச்சேன். என்ன அதிகாரம்? சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், இதே தெரியும். இந்த பால் குடிச்சுக்கிட்டே நீ எவ்வளவு காலம் இருப்பேன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குறார். அது அந்த வசனத்தில் சொல்ல, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? நீதியின் வசனம். அதென்ன நீதியின் வசனம்? அப்படின்னா அநீதியின் வசனம் வேற இருக்கா? இல்ல. நீதியின் வசனம் அப்படின்னா ஆண்டவருடைய நீதின்னு சில காரியம் இருக்குது. அவர் அந்த வசனத்தை வாழ்க்கையாக அனுபவமாக நம்ம என்ன செய்வாரு?
நடத்துவார். அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க, பலமான ஆகாரம் என்பது நன்மை தீமை இன்னதென்று. எனது நன்மை நல்லது எது, கெட்டது எது, கெட்டது எது, சரி எது, தப்பு எது, தவறு எது அப்படின்னு பயிற்சியினால் என்னங்க, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற வளர்ச்சியுடையவர்களுக்கு தகும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ குழந்தையாவே எவ்வளவு நாள் இருக்க போகிறாய்? குழந்தைத்தனமான காரியத்தில் ஏதோ இன்னைக்கு 2 வசனத்தை படிச்சு சில பேர் இன்னும் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இது வரைக்கும் ஆண்டவருக்கு பெரிய கிருபையாக பாதுகாத்தாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உடனே போய் காலண்டரை இன்னைக்கு கிழிச்சிட்டு, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல வசனமாக எனக்கு கொடு. கிளி சோசியம் எடுக்கும் பார்த்தீங்களா? கிளி என்ன செய்யும்? சோசியம் எடுத்து ஒரு நல்ல சீட்டாக எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி காலண்டரில் போய் இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு 21, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பா. ஆண்டவரே நீ என் கூட இருக்க போகிறதுக்கா? என்ன காலண்டர்லையா உன் கூட இருக்க போகிறாரு? அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. காலண்டரில் போட்டிருக்கிற வசனம் தான் உனக்குன்னா இது என்ன சொல்கிறது? காலண்டரில் போட்டிருக்கிறத படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அது புறஜாதிகளுக்கு ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம் தொடர்படட்டுமே அப்படிங்கிறதுக்காக. ஆமென், ஆமென். அவங்க வீட்டில் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? அவங்க அந்த வார்த்தையை படித்து ஒரு ஆறுதல் அடையட்டும், ஆண்டவர் அவங்களோட பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக நீ போய்கிட்டு காலண்டரில் போய்கிட்டு கிழிச்சுக்கிட்டு அதில் ஆண்டவர்னா அன்னைக்கு பார்த்து போட்டிருக்கோம், யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், போச்சு. இன்னைக்கு நாளே நல்ல நாள் கிடையாது. இந்த காலையில் இந்துக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிவியை போட்டு ராசி பலன் பார்ப்பாங்க, உன் ராசி என்ன இது. நமக்கு அது இல்லை, தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை எப்படி கொண்டு போயிட்டாங்க தெரியுமா? காலையில் எழுந்த உடனே பைபிள் பிடிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் வேலைகளை தொடங்கணும். தவறு இல்லை, அது செய்யணும். ஆமென். அந்த பைபிளை படித்ததில் உனக்கு என்ன புரிஞ்சது? டெய்லி ஒரு அதிகாரமாகிலும் படிக்கணும். எங்கள் பாஸ்டர் என்ன செஞ்சுருக்கார், சொல்லியிருக்கார். அதில் நான் 3 வசனத்தை விட்டுட்டேன்னு ஒரு பெரிய மனக்குறை. அது ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. எந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுகிறது? இன்னைக்கு நிறைய பேர், நான் சொல்றேன், சேலஞ்சு விட்டு சொல்றேன், அநேகருக்கு வசனத்தின் வாழ்க்கை, வசனத்தின்படியான அனுபவம் வாழ்க்கையில கிஞ்சித்தும் கிடையாது. கொஞ்சம் கூட வசனத்தின்படியான அனுபவம், வசனத்தின்படியான வாழ்க்கை எனக்குள்ள வரணுங்கிற விருப்பமும் கிடையாது, அதுக்குள்ள போறதும் கிடையாது. நமக்கு என்ன பீடிங் பாட்டில் போதும். என்ன போதும்? பீடிங் பாட்டிலுக்கு கஷ்டமா? பாலை ஊற்ற வேண்டியது, ரப்பரை போட வேண்டியது, திருக்க வேண்டியது, டக்குன்னு வாயில் வச்சு உருன்னு உறிஞ்சு நவகு நிறைஞ்சிட போகுது. எவ்வளவு நாள் வண்டி ஓடுங்க? நம்ம பிள்ளைக்கு இப்போ பிள்ளை பிறந்திருக்கு, பேரனோ பேத்தியோ அல்லது மகனோ மகளோ பிறந்திருக்கு, பாலை வச்சே எவ்வளவு காலம் வண்டி ஓட்டுவீங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் பாலை வச்சு வண்டி ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் பசி கத்தும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க என்ன செய்யும்? ஊற்றி முடியாது, கொடுத்து முடியாது, அது வகுறு என்ன செய்யும்? பசிக்கும். அடுத்து என்னத்தையோ ஒரு லிக்விடு, ஒரு செர்லாக்கு அல்லது ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு சின்ன சோறை கடைஞ்சு அப்படியெல்லாம் செய்வோமா இல்லையா? ஏன் அதை கொடுக்கணும்? பாலை விட என்ன சோறு நல்லதா? இந்த சாலிட் ஃபுட்டு லிக்விடாக கொடுத்தா அவர் 1 பாத்ரூம் போன உடனே பசிச்சிருது. அப்படின்னா பத்தலை. ஆமேன்னு சொல்லுங்க. 3 மாத பிள்ளைக்கே பத்தலைன்னா 30 வருஷம் ஆனவங்களுக்கு எப்படித்தான் பத்துதோ தெரியல. 30 வருஷம் பிள்ளையா இருக்குது, ஆனாலும் பீடிங் பாட்டில் தான் வேணுங்குது. இது என்ன கொடுமை? தேர்வுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆன ஆளுக்கு பசிக்குதுன்னு ஒன்று டக்குன்னு ஒரு வேண்டிய பாட்டில் டக்குன்னு சொருகி குடிச்சிட்டு போ அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வேலை செய்ய பலன் இருக்குமா? சொல்லுங்க. நைட்டு ஒரு டம்ளர் நிறையா பாலையோ ஒரு செம்பு நிறைய பாலையோ குடிச்சிட்டு படுத்தா தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் வரும். ஒருக்க போயிட்டு வந்த உடனே மறுபடியும் என்ன செய்யும்? உள்ளதா இல்லையா?
ஏன் சோர்வுகள், ஏன் பலவீனங்கள், ஏன் வாழ்க்கையில நிக்க முடியல? ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தியை கேட்டுட்டு ஆராதனை பண்ணா ஒரு வீரம் வருது, ஆமென். போய் ஒரு நாள் அப்படி தம் கட்ட முடியுது, மூணாவது நாள் படுத்துக்கிட வேண்டியது. உடனே பிசாசு போராட்டம், உடனே மறுபடியும் பாவத்தின் மேற்கொள்ளுதல். ஏன்? பாலை குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்ட முடியாது, ஆமென் சொல்லுங்களேன். முயற்சி செய்க. அந்த சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை தீமை என்னதுன்னு பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்கிறவர்கள் யார் என்றால் ஞானேந்திரியங்களை உடைய பூரண வயது உள்ளவர்களுக்கு, ஆமென். அதை வளர்ச்சி அடைந்தவர்கள் நான் சொல்றேன். அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றோம் அப்படின்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வாழ்க்கையில பிரிச்சு பார்த்து தேவன் உன்னை சொல்றாரு, என் வாழ்க்கையில என்ன இருக்குது? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்துறாரு, பேசுறாரு. ஆனா நான் அதை செஞ்சுக்கிட்டே சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியும்படி தான் நான் பேசுறேன். புரியுறதுனால தான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறா, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் என்னோட பேசினார்னா உணர்த்துறாரு, என்கிட்ட இருக்க தவறுனா ஆமென்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒத்துக்கிற மனப்பான்மை வரணும். முயற்சி. ஆகா, தேவன் இப்படி சொல்லுகிறாரே, அதை நான் என் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறவனா நான் வளர்ச்சி அடைகிறவன் அர்த்தம், ஆமென். இல்லையா எனக்கு பால் மட்டும் போதுமையா, நான் வாழ்நாளெல்லாம் பாலை குடிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிடுறேன்னா ஒரு நாளும் நீ தேவனுடைய வசனத்தை உன் வாழ்க்கையில முயற்சியும் செய்ய மாட்ட, பயிற்சியும் செய்ய மாட்ட, பாலை குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முயற்சி செய்றீங்களா? மாறணும்னு முயற்சி செய்றீங்களா? அல்ல, அந்த வசனம் இப்படி சொல்லுது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இந்த வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் முரண்பாடா இருக்குது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நான் பயிற்சி எடுக்கிறேன். பயிற்சியும் முயற்சியும் நம்மை வளர்க்கும், ஆமென். இந்த சின்ன பிள்ளைய போய் அதே இப்போ தவக்க தெரியாமல் தவந்துக்கிட்டு இருக்கு, அதை போய் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை போய் முயற்சி செய்யும் தான் என்ன, டேய் முதல் தவந்துக்கிறேன், தவந்து எந்திரிச்சு நின்று நடக்க ஒரு நடவண்டியை கொடுத்தா 2 எட்டு தொப்புன்னு கீழே விழுந்து நடக்கும். ஆனால் 25 வயசு ஆளுக்கு ஒரு நடவண்டியை வாங்கி கொடுத்து, அல்லேலூயா நீ எப்படியாவது நடக்க பழகப்பா. எவ்வளோ வயசு? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்களே பல் சொல்லிக்கங்க. ஆண்டவர் அறிஞ்சு எத்தனை வயசாச்சு? ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? பிறந்ததிலேயே கிறிஸ்தவர்களாக இருந்தும் பைபிள் வாசிக்கிறது கிடையாது, பைபிளை தியானிக்கிறது கிடையாது, ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபாடே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டு அப்படி ஒரு பாலை அப்படி 2 சப் குடிச்சிட்டு போயிட்டா என்னத்தை உனக்கு வளர்ச்சி இருக்கும்? என்னத்தை வளர்ச்சி இருக்கும்? ஆண்டவர் எதற்கு இத்தனை ஸ்டேஜ் வச்சிருக்காரு? குழந்தை, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், புருஷர்கள், ஆமென் சொல்லுங்களேன். அவரை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு பிள்ளைன்னு ஏற்றுக்கொள்றாரு, ஆமென். பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார், எப்பயுமே செய்வார். இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? அந்த 3 பொடுசுக இருக்குது, அந்த 3 பொடுசுகிட்ட என்ன எதிர்பார்ப்போம் நம்ம? அது நம்ம தூக்கி வச்சுருந்தா அமைதியாக இருந்தால் போதும்டா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் 3 சேர்ந்து இங்கே படுத்துகிற பாடுகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கீழே மேலே தான் மாற்றிருங்க, அது இருந்துட்டு போகுது, அதையும் வளர்ச்சி, ஆமென். நம்ம அதுகிட்ட வேற என்ன எதிர்பார்க்கிறோம்? நல்லா கொடுக்கறத சாப்பிடணும், குடிக்கணும். பால் கொடுத்தா முழுசாக குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் ஜம்முன்னு படுத்திருந்தா என் பிள்ளைய போல ஒருத்தரும் இல்லை, இவ்வளோதான் நினைப்போம். அப்படின்னா இதை ஒரு 15 வயசு பையன்ட்ட எதிர்பார்ப்போமா? டே நான் கொடுக்குற பாலை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்கூடா அப்படின்னு சொல்லுவோமா?
ஆனால் நான் எப்பயுமே எனக்கு ஒரு பால் புட்டி இப்போ வேணும், நான் வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஒரு புட்டி நிறையா கொடுத்து என்னை திருப்தி ஆக்கினார், நான் சந்தோஷமாக போவேன். நான் அடுத்த வாரம் வந்து மறுபடியும் பால் புட்டி குடிக்கிற அளவுக்கு தாங்குமா? அனுதினமும் தேவனோடு அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிச்சு, இது என் வாழ்க்கையில் இருக்குதா, இதை என்ன சொல்கிறாரு. நீங்கள் இப்போ ஒன்றும் ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு 30 வசனத்தை தியானிக்கவும் வேண்டாம். இந்த சிங்கிள் வேர்டு போதும். ஒரே ஒரு வார்த்தையை நீங்க வாசிச்சு தியானிச்சு உங்க வாழ்க்கையில இருக்குதா, தேவன் என்ன சொல்றார், தேவன் எதுக்கு சொல்றாரு, தேவன் என்னத்துக்காக இதை என்கிட்ட பேசுறாருன்னு அந்த ஒத்த வார்த்தையை நீங்க ஒரு வாரம் முழுவதும் கூட தியானிச்சு அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண முடிஞ்சா அதுதான் சக்சஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. 30 வருஷமா சர்ச்சுக்கு போய் ஒரு வசனம் கூட வாழ்க்கையில் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ ஒரு வாரம் முழுவதும் ஒத்த வசனத்தை தியானிச்சு 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 இது இப்படி சொல்றாரு, சத்துருக்களை சிநேகின்னு சொல்றாரு, உன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதின்னு சொல்றாரு, நான் நல்லா இருக்கிறவங்களையே நாசமா போன்னு சொல்றேனே, என்னைய நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களையே நாசமா போன்னு வைக்கிறேனே, உல்டாவாவில் நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு சபிக்கிறவனை ஆசீர்வதி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? சபிக்கிறவர்களை, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக சோமன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? இதுதான் பயிற்சி, செக் பண்றது, முயற்சி செய். அடுத்து என்ன செய்யுது? பயிற்சிங்கிறது என்னன்னா அதை பகுத்து பிரிச்சு பார்த்து இது இப்படி சொல்லுது, இது இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, உல்டாவா இருக்குது. ஆண்டவர் சொல்ற வசனத்துக்கும் எனக்கும் பூராமே மாறுபாடா இருக்கு. இது பயிற்சி, பகுத்து பார்க்கிறது. அடுத்து அந்த வசனத்தின்படியான முயற்சி எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு மனப்பாடமாக ஒரு வசனத்தை இன்னைக்கு இந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். கடகட 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 167 76 வசனம். எந்த வசனம்? சங்கீதம் 119. இன்னைக்கு நமக்கு வசமாக மாட்டிருச்சு. ஆண்டவரே இந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கலேனா டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன் பொருத்தனை பண்ணியிருந்தேனே ஆண்டவரே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய அதிகாரமாக மாட்டிருச்சே, 176 வசனத்தையுமா வாசிக்க முடியுமா? வேக வேகமாக வாசி. என்ன பிரயோஜனம்? 176 15 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தான். அந்த ஒத்த வசனத்தை தியானிச்சு வாழ்க்கையில தன்னை காத்துக்கொள்ள முடியல. ஆனால் 176 வசனத்தை ஒரே நாளில் வாசிச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வசனம் வாசிக்கவே லேட் ஆயிடுச்சு, சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தரப்போறதற்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போகையிலும் வரையிலும் காத்துக்கொள்ளும், மறுபடியும் வந்து நைட்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற வரைக்கும் என்னை பார்த்துக்கொள்ளும். இதே ஜெபம். ரைட்டு, தப்பு இல்லை, ஜெபம் பண்ணட்டும். அதாகிலும் ஜெபம் பண்ணுறீங்களேன்னு சந்தோஷம் தான். ஆனால் அது மட்டுமே பத்துமா? காலையில் எந்தோடனே ஒரு டபக்குன்னு ஒரு பீடிங் பாட்டில் உள்ளே போகுது, ஆண்டவரே எனக்கு போதும், இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சு, இனி நைட்டு தான் வந்து ஒரு பீடிங் பாட்டில் குடிப்பேன்னா எப்படி வண்டி ஓடும் முடியுமா? காலையில் ஒரு டம்ளர் பால், அப்புறம் நைட்டு தான் ஒரு டம்ளர் பால் போதும் அப்படின்னா அது நான் ஃபுல் ஃபாஸ்டிங் தான் கணக்கு வரும். அப்படி தானே நான் சொல்கிறது? விளங்குதா உங்களுக்கு? ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க தான் காலையில் ஒரு டம்ளர் பாலையும் நைட்டு படுக்கும்போது ஒரு டம்ளர் பாலையும் குடிச்சிட்டு படுத்தா அது ஃபுல் ஃபாஸ்டிங்கில் தான் சேரும். எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க? ஒரு நேரம் சாப்பிடாம வாங்கன்னு சொன்னதுக்கு எத்தனை பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடாம வந்தவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் சாப்பிடாம, உண்மையிலேயே நான் சாப்பிடாம தான் வந்திருக்கிறேன். கையை சும்மா நல்லா உயர்த்துங்க. இந்த அரை குறைனா அரை பிளேட்டை அமிக்கிட்டு வந்துட்டேன்னு அர்த்தம். பரவாயில்ல, ஆண்டவர் கிருபையினால் உங்களுக்கு அந்த கிருபை தான். சில பேர் சுகர், சில பேர் பிரச்சனைகள், மாத்திரை போட வேண்டிய. ஐயா சாப்பிட்டு வந்தீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? பார்த்தீங்களா? சாப்பிட்டு வந்து கையை தூக்குறாரு. அதுக்குத்தான் சொல்கிறேன் முழிச்சிருக்கணும்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். சாப்பிடாம வந்தவங்க மட்டும் கையை தூக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்து சாப்பிடாம வந்தாலே இங்கே வகருதுக்கு சிறுகுடலை பெருகுடல் என்ன செஞ்சிருது? திங்கிது. அதையே சமாளிக்க முடியல. அப்புறம் காலையில் ஒரு டம்ளர் பாலும் நைட்டு ஒரு டம்ளர் பாலும் குடிச்சிட்டு எப்படி வண்டியை ஓட்டுறது? சிலர் பாலை கூட குடிக்கிறதும் கிடையாது, வசனத்தையும் வாசிக்க தெரியாது, வாசிக்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது, செபிக்கிறதும் கிடையாது.
எப்படி வளர? பிள்ளை பாலும் குடிக்க மாட்டேங்குது, தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது, சாப்பிடவும் மாட்டேங்குது. எப்படி என்ன செய்யணும்? கொஞ்சம் நாள்ல ஒரு பிள்ளை பாலும் குடிக்கலை, தண்ணியும் குடிக்கலை, சாப்பிடவும் செய்யலை, அந்த பிள்ளை என்ன செய்யும்? தேஞ்சாவும். அதனால் நம்ம போய் தேய்ச்சிக்கிட்டா இருக்கிறோம். 4 நாளில் சுருண்டு போயிருமா இல்லையா? ஆமென். ஆவிக்குரிய ஜீவியம் மட்டும் அப்படியே இருக்கிற காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய ஜீவியம் உள்ளான மனுஷன், அது வெளியே தெரியல. அது செத்து கிடந்தா கூட நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பைபிளே வாசிக்காம, நீங்க ஜெபமே பண்ணாம, தேவனோடு பேசாம வண்டி ஓடும். ஆனா தேவன் வரும்போது உயிரோட இருந்தா தானே எடுத்துக்கொள்ளப்பட. உள்ள ஆவிக்குரிய மனுஷன் எந்த நிலைமையில இருக்கிறான்? குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு போயிடலாம். இச்செத்துல கிடக்கு. முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே வசனம் சொல்லுது, நீங்கள் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள், தாகமாயிருங்கள். பாலை குடிக்க சொன்னதே கர்த்தர் தான். ஆமென். அப்படின்னா எந்த பாலை? திருவசனமாகிய பாலை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதுசா சொல்லுங்க. புதுசா the new born, புதிய குழந்தைய போல. பிறந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் பேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா பால். ஒரு நாளைக்கு 3 தடவை தான் கொடுப்பேன் அப்படின்னு எந்த தாயாவது சொல்லுவாளா? 3 தடவை நான் சாப்பிட்றேன், உனக்கு 3 தடவை தான் பால் கொடுப்பேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு நாளைக்கு 15 தடவை 20 தடவை நாளும் பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே. அப்படித்தானே? ஏன்னா ஒன்றுமே பேச மாட்டேறீங்க. நீங்களாம் குடிக்காதது மாதிரியும் பிள்ளையா இருக்கும் போது எல்லாருமே அப்படித்தான். புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையாயிருந்து அதை என்ன செய்யுங்க? குடிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்ல. ரட்சிக்கப்பட்ட உடனே எத்தனை பேர் அப்படி பைபிளை வாசிச்சீங்க? அப்ப வாசிச்சேன் பாஸ்டர், இப்ப பரன்ல தூக்கி வச்சிருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருக்கேன்ல, அடுத்து தூசியை தட்டி தான் எடுத்துட்டு வர்றது, தொடரதே கிடையாது. வாசிக்க தெரிஞ்சவங்களை சொல்றேன், வாசிக்க தெரியாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு அந்த பிளேயரை வாங்கி சொல்லுங்க, முழு ஆடியோ பைபிளை நான் ஏற்றி தரேன் ஃப்ரீயா, வீட்டில் போட்டு சத்தமாக போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், வாசிக்கிறத விட அந்த வசனங்களை கேட்கறது உங்களுக்கு அதிகமாக மனசுல பதியும். ஆமென். ஆமென். அதை செய்யுங்க. என்ன எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க? நீ சொல்லுறதெல்லாம் கேட்க முடியாதியா? இன்னைக்கும் சொல்றேன். நான் போன 3 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு சொன்னேன், ஆயத்தமா அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கும்போது, அதிகாலையில் எழுந்து சங்கீதக்காரனாகிய தாவீது குகையிலையும் துதிச்சான்னு நம்ம பார்த்தோம்ல. நம்ம வீட்டில் சுகமாக உட்காந்துருக்கும் போது கூட கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யறது இல்லை, பாட்டை போட்டு கேட்கறது இல்லை. எத்தனையோ லட்சக்கணக்காக செலவழிக்கிறோம். மூடையா அரிசி உள்ளே போகுது. ஒரு மூடை அரிசி 1500 ரூபானா எத்தனை 1500 ரூபா உள்ளே போயிருக்குது. அதுக்கு செலவழிக்கிறோம். ஒரு பாட்டு போடுறதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பிளேயர் வாங்கி ஒரு வசனத்தை போட்டு ஒரு பாட்டை போட்டு வீட்டில் துதியை கேட்கணும்னா எத்தனை பேர் செய்கிறோம்? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எதை சொன்னாலும் கேட்காத, எதை சொன்னாலும் செய்யாத, பால் மட்டும் குடிச்சா போதும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு புட்டி எனக்கு கிடைச்சா போதும். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். எவ்வளவு நாளுங்க? வண்டி என்ன செய்யாது, வண்டி ரொம்ப நாள் பலனா நிற்காது. ஒரு நாளில் இந்த பலன்லாம் ஒரு பாட்டில் குடிச்சா ஒரு நாள் வண்டி ஓடும். வேற 6 நாளும் படுத்துக்கிடும்ல. அல்லேலூயா. களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருக்கணும்னு சொன்னவர் வெறும் பாலை மட்டும் குடிச்சுக்கிட்டும் இருக்காதேன்னு அடுத்து சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வெறும் பாலை மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்காதப்பா, பலமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பாலே குடிக்காதவன் பலமான ஆகாரத்தை எப்படி சாப்பிடுவான்? ஏன் முதல்ல பால் குடிக்க சொன்னார் அப்படின்னா, நீ பாலை குடிச்சு 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 பழகுனாத்தான் செரிமானம் நல்லா ஆகும். ஆமேன். வசனத்தை நீ முதல்லயே நல்லா வாசிச்சாதான் கர்த்தர் அதிலிருந்து சத்தியங்களை எடுத்து உனக்கு என்ன செய்வார்?
நீ வாசித்த அதே வசனத்திலிருந்து தான் கர்த்தர் உனக்கு பபுள்ஸ் பண்ணி சத்தியத்தை உனக்கு கொடுப்பார், வெளிப்பாடை கொடுப்பார். வசனமே தெரியாட்டி, வசனமே வாசிக்காட்டி உனக்கு ஆண்டவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வசனம் வாசிக்க ஆனாவனா கூட எழுத்து தெரியாது. அவங்கக்கிட்ட கர்த்தர் நேரடியாக சொப்பனத்தின் வழியாக பேசுகிறவங்க இருக்கு. ஆனால் எனக்கு நல்லா வாசிக்க தெரியும்னா நீ வாசின்னு விட்டுருவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, நீரே என் சொப்பனத்தில் வந்து எனக்கு வசனமோ சொல்லித்தரும் ஆண்டவர். நான் யாரும் எழுதி தான் கொடுத்துட்டு நல்லா படிடா அப்படின்ட்டு என்ன செய்வார்? அப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட பேச மாட்டார். உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். பத்தாப்பில் போய் இப்படி ஒரு படத்தை காமிச்சிட்டு திஸ் இஸ் ஏ ஆப்பிள் அப்படி சொல்லுவாங்களா யாராவது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆப்பிள் படத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆப்பிள் படத்தை காமிச்சிட்டு வாட் இஸ் திஸ், இது என்னது அப்படின்னு பத்தாப்பில் கேட்பாங்களா? அதே இது எல்கேஜியில் சொல்லுவாங்க வாட் இஸ் திஸ் அப்படிம்பாங்க. இது என்னது அப்படின்னு APPLE அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும், ஆப்பிள்னு. அதை போய் பத்தாப்பில் வைக்கிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ஒன்றும் தெரியாத பிள்ளைகளுக்கு படம் காட்டுவார் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எதுவுமே எழுந்து படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. படத்தை காட்டினா ஆப்பிள்னு தெரியும். படத்தை காட்டினவுடனே இப்போ நீங்கள் ஒன்றுமே வாசிக்க தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எழுத்தே தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு படத்தை காமிச்ச உடனே இது என்னன்னு சொன்னால் வாழைப்பழம் படத்தை காமிச்ச உடனே சொல்லிடுவீங்களா? இது வாழைப்பழம், இது நாட்டுப்பழம், இது அந்த பழம், அந்த விவரம்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. பலாப்பழத்தை காட்டினவுடனே மாங்கான்னு நான் சொல்கிறீங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம்ல. அதுக்கு கத்த இங்கே நாலேஜ் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அது மாதிரி ஒன்றுமே எனக்கு தெரியாதவங்ககிட்ட கர்த்தர் விஷன் காட்டுவார். சொல்லுங்க, தரிசனம் காட்டுவார், சொப்பனம் காட்டுவார், படம் காட்டுவார். வாசிக்க தெரிஞ்சவன்ட்ட விளக்கத்தை கொடுப்பார். வாசிக்க தெரிஞ்சவன் வாசிக்காட்டி கண்ணை முன்னா கருப்பாத்தான் தெரியும். எனக்கு மட்டும் ஆண்டவர் சொப்பனத்திலேயே பேச மாட்டேங்கிறாரே, எனக்கு மட்டும் ஒரு தரிசனமுமே வரலையே. நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் சொல்கிறேன், எனக்கு ஏறத்தாழ நான் ஒரு கொஞ்சம் படித்தவன், அதனால் வாசிக்க நல்லா தெரியும். எனக்கு சொப்பனமே வராது. தரிசனமே கர்த்தர் காட்டினார் அப்படின்னா 1-2 தடவை நிர்பந்தமான ஒரு எமர்ஜென்சியில் தான் காட்டியிருக்கார். மற்றபடிக்கு அப்படி இவங்க வீட்டில் நடக்கிறத தரிசனமா, என் பிள்ளைங்க செய்கிற தப்பையோ நடக்க போகிறதையோ விஷன் காட்டவே மாட்டார். ஏன் தெரியுமா? உனக்கு வாசிக்க தெரியும்ல, வாசி விசு வாசி. ஆமென்னு சொல்லுங்களேன். வாசிக்காம விசு வாசிக்க முடியாது. ஏன் விசுவாசம் வரல அப்படின்னா வாசிக்காததுனால. நீ வாசிச்சா ஓ இப்படி இருக்குதோ அப்படின்னு விசுவாசிக்க முடியும். சில பேர் பாருங்களேன், படிப்பறிவோ எதுவுமே இல்லாதவங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறேன்னு ஒரு சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டாருங்க அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த படம் காட்டி தான் என்ன செய்ய முடியும். உருக்க பார்த்தது அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தத்ரூபமாக என்ன செஞ்சாரு, எனக்கு சொப்பனத்தில் வந்து சொன்னாருங்க, நான் உன் கூட இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதை பிடிச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டி பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விசுவாசிக்கணும்னா அந்த படத்தை காட்டித்தேன் ஆகணும். அல்லேலூயா. தூக்கம் வருதா? கன்னத்தில் கை வச்சு என்ன செய்யப்படாது, கப்பல் கவுந்தது மாதிரி உட்காராம நல்லா நிமிர்ந்து உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் உள்ள போகல அப்படின்னாலே சிக்கல் தான் உள்ள. நான் சொல்றேன், ஒன்றும் வாசிக்கிறதும் கிடையாது, வாசிச்சாத்தே விசுவாசம். ஆண்டவர் வாசிக்க தெரியாதவனுக்கு கேள்வினால சொல்லி தர்றாரு, சொல்லி தர்றதையும் காதுக்குள்ள போக விடுறது இல்லைன்னா பரண செய்யறது. அல்லேலூயா. நம்ம குழந்தைகளாகவே எவ்வளவு நாள் இருக்க போகிறோம்? எடுங்க மறுபடியும் அந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 13 மறுபடியும். சரி,
13 11 வாசிங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல பேசினேன். அதில் தவறில்லை. குழந்தையைப் போல சிந்தித்தேன், அதிலும் தவறில்லை. குழந்தையைப் போல யோசித்தேன். குழந்தையை போல யோசிக்கிறது தப்பு. குழந்தையா இருக்கும்போது குழந்தைய போல தான் யோசிக்க வேண்டியது. நம்ம சொல்லுவோம்ல, இவன் ஆளுதான் பார்க்க பிடிக்கும், ஆனால் ரொம்ப விவரமாக சிந்திக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அவன் கொஞ்சம் மெச்சூராக சிந்திச்ச உடனே நமக்கு ஆச்சரியம் வந்துடுது. இல்லை, உனக்கு வயசுக்கு தக்குன்னு சிந்திடா அப்படி சொல்கிறோமா இல்லையா? 9 மாத பிள்ளை ரொம்ப ஞானமாக செயல்படும் போது நம்மளே ஆச்சரியப்படுறோம், என்னடா வயசுக்கு மீறின அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதில் ஆச்சரியப்படுற நாம 25 வயசுலையும் பால் குடிக்கணும்னு நினைக்கும் போது ஆச்சரியப்படுறதே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம் கவனிக்கிறீங்களா? புருஷனான போதோ வளர்ச்சி அடைந்த பொழுது குழந்தைக்கு ஏற்றவைகளை என்ன செய்யணும்? ஒளிந்து போயினேன்னு இருக்கணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒளித்து விட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஒளித்து விட்டேன். இது யாரு பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. நான் தான் பொறுப்பு. நான் இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் கை உமிஞ்சிக்கிட்டே என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். மம்மி மம்மம் தா அப்படின்னு கேட்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒளிக்காட்டி குழந்தைக்கு ஏற்றவைகளை, குழந்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒளித்து விட்டேன். ஒளிக்காட்டி உன்னைய பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இது என்ன இளவட்ட குழந்தையாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன வயசு குழந்தையாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். வளர்ச்சிக்கு தக்கனதான முயற்சி நம்மிடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். சொல்லுங்க. நமக்கு அறிவு, தேவன் அறிவு கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், வசனம் கொடுத்திருக்கிறார், கற்றுத்தந்திருக்கிறார். அதை படிக்கணும், வாசிக்கணும், விசுவாசிக்கணும், அதை பயிற்சி செய்து முயற்சி செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனத்தை கேட்கறது எதுக்கு? வாழ்க்கையில் அப்ளை பண்ண. வசனத்தை எதுக்கு கேட்கிறோம்? அவர்கள் கேட்கவில்லையானால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்கவில்லையானால் எப்படி கீழ்ப்படிவார்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசணும்னு சொல்லி ஜெபிக்கிற நாம் பேசும்போது கீழ்ப்படிக்கிறோமான்னு கர்த்தர் பாப்பாரா இல்லையா? எத்தனை தடவை எத்தனை காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். எத்தனை காரியத்துக்கு கீழ்ப்படியாம என்னத்தையோ ஒரு பிரசங்கம், அவருக்கு வேலை, அவர் பிரசங்கம் பண்றாரு, நல்லா பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு ஒரு மார்க்கை வேற போட்டு போயிடுறது நமக்கு. ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல, நம்மகிட்ட எதிர்பார்க்கல. வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். புருஷனுக்கு ஏற்ற வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். புருஷன் அப்படின்னா நீங்க ஆணுன்னு நினைக்காதீங்க, ஒரு வளர்ச்சி அடைந்த அனுபவம். ஆமென். அல்லேலூயா. நிறைவு அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, தேவனுடையதான தன்மை, தேவனுடைய வளர்ச்சி. தேவன் சத்துருக்களையும் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தனக்கு விரோதமாக இருந்த நம்மையே நேசித்து நம்மளை கொண்டு வந்தாரா இல்லையா? இன்னைக்கு ஆராதனையில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நாம் பகைவர்களாய் இருந்த போது, அவரை நேசிக்காத போது, அவருக்கு விரோதமா விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு இருக்கும் போது, ஆமென் சொல்லுங்க, அத என்னுடைய தெய்வமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவருக்கு கோபம் தான் நம்ம மேல வந்திருக்கணும். ஆனா கோபம் வராம நம்ம மேல பாசம் வந்தது, நம்ம மேல அன்பு வந்தது. அதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு பொறாமைப்படாது, அந்த அன்பு நீடிய சாந்தமா இருக்கும். அந்த அன்புக்கு பொறாமை இல்ல, அது தன்னைத்தானே புகழாது, இருமாப்பாய் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, மற்றவை யாருக்கும் தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். இதாங்க தேவனுடைய அன்பு.
அந்த அன்பு நமக்குள்ள வர்ற வரைக்கும் நம்ம குறைவுள்ளவர்களாக தான் இருப்போம். ஆமென். ஆமென். இந்த அன்பு எப்படி வரும்? இந்த அன்பு நமக்குள்ள எப்படி வரும்? அந்த அன்பு நிறைவானது. ஆமென். அந்த நிறைவானது நமக்குள்ளே வருகிற வரைக்கும் நாம் அரை குறையானவர்களாகவே தான், அதில் மாற்றமே கிடையாது. நம்ம அறிவு குறைவானது, அறகுறையானது, நம்ம வாழ்க்கை குறையானது, நம்ம பேச்சு குறைவானது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது கூட குறைவானது, அந்நிய பாஷை பேசுறது குறைவானது, எல்லாமே அறகுறையானது, முழுமையானது கிடையாது. அப்போ நிறைவுங்கிறது எப்போ வரும்னா, நிறைவு நமக்குள்ள வரும்போதே, அந்த நிறைவு என்னது? தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பு எனக்குள்ள எப்போ வருது? அந்த தேவனுடைய அன்பு எனக்குள்ள எப்போ வருதுன்னா, என்னை நேசிச்சதை நான் உண்மையாக உணர்ந்து, ஆண்டவரே என்னைய நேசிச்சிரான்னு சொல்லும் போதே அந்த அன்பு எப்படிப்பட்டதுங்கிறதே நான் உணர முடியும். அப்படி உணர்ந்தும் போது நானும் அப்படி மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி, உங்கள் சாயலில் நான் மாறணும், உங்களை போல நானும் ஆகணும் தானே நீங்கள் என்ன போல மாறினீங்கன்னு சொல்லி உணர்ந்து உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது, ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5 சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். நேராச்சு, முடிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். எப்படி அன்பு கிடைக்குது நமக்குள்ள? எப்படி அன்பு வருது? தேவ அன்பு எப்படி வருது? பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியானவரால் தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து அவர் நம்மளை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்க நடக்க அவர் அன்பை ஊற்றிக்கிட்டே இருக்கார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய அன்பு குறைவுள்ளது, நம்முடைய அன்பு அரை குறையானது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிற அன்பு தெய்வீக அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட 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 ஊற்றிக்கிட்டே இருக்கார். இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், டக்குன்னு கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாத்திரத்தில், ஒரு டம்ளரில் ஒரு அசுத்தமான தண்ணி இருக்குது. என்ன தண்ணி? சுத்தமான தண்ணி, கலங்கின தண்ணி அப்படி வச்சுக்கோங்க. சரியா? இந்த தண்ணியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். என்ன செய்யலாம்? கவனிங்க, பதில் சொல்லுங்க. இந்த அசுத்தமான டம்ளரில் கண்ணாடி டம்ளர் பார்த்துங்க, அது கலங்கின தண்ணியாக இருக்குது. இதை சுத்தமாக மாற்றணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறார். என்ன செய்வார்? இதை கீழே ஊற்றிட்டு நல்லது நீ ஊற்றி வச்சிருவாரா? நமக்குன்னா ரொம்ப சிம்பிளாக குறுக்கு வழி தான் தெரியும். எப்படின்னா, அதை கவுத்திட்டு வேற தண்ணியை ஊற்றிட்டா நல்லது நீ ஆயிரப்போகுது பாஸ்டர். ஆண்டவர் நம்ம அப்படி செய்ய மாட்டார். என்ன செய்வார்னா, பியூரிஃபுல்லான நல்ல தண்ணியை அந்த அசுத்த தண்ணியில் ஊற்றுனா அது என்ன செய்யும்? பொங்கி ஏற்கனவே நிறைஞ்சிருக்குல்ல, ஏற்கனவே நிறையா இருக்குது, ஒரு பாட்டில் நிறையா தண்ணி இருக்குது, அது அசுத்தமாக கலங்கின தண்ணியாக இருக்குது. பியூரிஃபுல்லான தண்ணியை அதில் ஊற்றுறாரு. ஊற்ற ஊற்ற என்ன செய்யும் சொல்லுங்க? ஊற்ற ஊற்ற என்ன செய்யும்? நிரம்பி 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 வழியும். ஊற்றிக்கிட்டே இருக்காரு, ஊற்றிக்கிட்டே இருக்காரு, ஊற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரு லெவலில் பார்க்கும்போது ஊற்றுன தண்ணி உள்ளே இருக்கும், உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். இதுதான் தேவனுடைய ப்ராசஸ். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற அந்த அசுத்தத்தை அப்படியே கவுத்தி விட்டுட்டு பிறகு வச்சு ஒரு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லது நீ ஊற்றிருங்க. நான் ஊற்ற மாட்டாரு. நீ எங்கிட்ட கவுத்த, நீ என்ன பாட்டலா? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, சாயாதீங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஃபேனுக்கு மையத்தில் உட்காந்துக்கிட்டோன்னா உடனே இதாகுதுன்னா ஃபேனை மாற்றிடுங்க. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அசுத்தம் அந்த அறகுறையை சரி பண்ணணும்னா பியூரிஃபுல்லானதை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் தேவனுடைய நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்ற 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 நிரப்ப 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 மறுபடியும் 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 நிரப்பப்பட 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 ஒரு நாளில் ஊற்றுறது எப்படி க்ளீனாக இருக்கும் அது மாதிரி அங்கே வந்துடும். நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு குடம் தண்ணி வேஸ்ட்டாக பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு கலர் தண்ணி எடுத்துக்கோங்க. கலர் தண்ணினா சிகப்பு கலர் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பவுடர் போட்டு சிகப்பாக வச்சுக்கோங்க. அந்த சிகப்பு கலர் தண்ணியில் நல்ல தண்ணியை மினரல் வாட்டரை ஊற்றுங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஒரு குடம் தண்ணி காலியாக முன்னாடி பாட்டில் இருக்கிற தண்ணி பியூராக ஒயிட்டாக மாறிடும். ஆமென். நான் சொல்கிறது சரியா உங்களுக்கு? செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன நான் நினைக்கிற மாதிரி கீழே அந்த சிகப்பு தண்ணியை ஊற்றிட்டு பியூரிஃபுல்லான தண்ணியை தூக்கி வைக்க மாட்டவே மாட்டார். ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையவே கிடையாது. நமக்குள்ள கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய அன்பை ஊற்றி ஊற்றி நமக்குள்ள இருக்கிற தீமைகளை வெளியேற்றி 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 ஒரு நாள்ல தேவனும் நானும் ஒன்று போல மாறுவோம். ஹல்லேலூயா. அவருடைய சுபாவம் என்னுடைய சுபாவம் ஒன்று போல மாறிடுச்சு. அவர் எப்படி நேசிக்கிறார் அப்படி நானு, அவர் எப்படி பார்க்கிறாரோ. அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே 13:12 1 கொரிந்தியர் 13:12 டக்குன்னு வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், நிழலாட்டமா பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் இப்படித்தான் ஒழிப்பாரே தவிர இப்படி மாத்தி அவர் இதை ஊத்தி 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 தான் மாற்றுவாரே தவிர முழுசா உடனே என்ன செஞ்சிட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முகமுகமா கர்த்தரை பார்க்கும்போது அவர் சாயல்ல நம்ம இருக்கணும். இப்ப கண்ணாடியில பார்க்கறது மாதிரி பார்க்கறோம்னு நீங்க இந்த நாட்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது சரியா புரியாது. ஏன் புரியாது தெரியுமா? நேராக பார்க்கறத விட கண்ணாடியில் பார்க்கறது ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லையா? அதானே உண்மை. ஏன்னா நேராக இப்போ ஒரு ஆளை பார்க்கறத விட டிஜிட்டலில் ஃபோட்டோ எடுத்த பிரிண்டில் பார்த்தா ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக தெரியும். இது நம்ம அனுபவம். முதல்ல இது எழுதப்பட்ட காலத்தில் கண்ணாடி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மங்கலாக இருக்கும். பழைய காலத்தில் படத்தில் யாராவது பார்த்துருக்குறீங்களா? பழைய படம், நான் சொல்கிறது 1900 அப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு எடுக்கும்போது படங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னாடி கதாநாயகி நிற்பா, உருவமே தெரியாது, அது அழுக்கு பிடிச்ச கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி முதல் முறையாக வரும்போது ஒரு லேசாக ஷேடோதேன்னு தெரியும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் கண்ணாடியை நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மெல்லாம் அந்த காலத்தில் வாழ்கிறோம். அவங்க சொல்கிற கண்ணாடி எப்படின்னா ஒரு மங்கலாக ஏதோ ஒரு படம் மாதிரி. ஒரு சில்வர் பானையில் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? சில்வர் பானை கூட ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன நீங்கள் இந்த டைல்ஸில் உங்கள் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? க்ளீனாக இருக்கும். ஏதோ ஒரு உருவம் அப்படி அசைகிறதுனே. அல்லேலூயா. இது மாதிரி அந்த காலத்து கண்ணாடி இதுதான். அந்த காலத்து கண்ணாடி அது பளிங்குதான். இந்த அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸில் நமக்கு என்ன செய்யும், அங்கிட்டு இருக்கிற லேசாக ஷேடாக தெரியும், ஆனால் கிளியனாக என்ன செய்யாது. இது மாதிரி தான் முதல் முறையாக கண்ணாடி வந்திருந்தது. அவங்க காலத்தில் ராஜாக்கள் வீடுகளில் தான் கண்ணாடி இருக்கும். அது அவர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, கண்ணாடியிலே பார்க்கறது மாதிரி தெளிவில்லாமல் பார்க்குறோம், முகமுகமாக பார்க்கும்போது க்ளீனாக பார்ப்போம்ங்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த தெளிவில்லாத அவர் சாயலுக்கும் நம்ம சாயலுக்கும் ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இந்த வேத வசனமாகிய கண்ணாடியில் பார்க்குறோம். அவருடைய உருவம் ஒரு மங்களா என்ன செய்யுது. இயேசு எப்படி இருப்பார்? இயேசு எப்படி இருப்பார்? அவர் தாடி வச்சிருப்பார், கையில் தடி வச்சிருப்பார், கையில் இன்னொரு கையில் ஆட்டுக்குட்டி வச்சிருப்பார். இயேசுவை போல மாறணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தன் கேட்டான், ஐயா நமக்கெல்லாம் சரியா வராதப்பா அப்படின்னா. என்னப்பான்னு? அவர் ஆடு மேய்ச்சாரு, நம்மளால் ஆடு மேய்க்க முடியுமா? நமக்கு தெரியுதானே தெரியும்னா. நம்ம ஆளுகளில் ஒருத்தன் ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவை போல மாறணும்னா அவரை போல மாற தாடி வச்சுக்கிட்டு கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு ஒரு ஆடை வச்சுக்கிட்டு ஆடு மேய்க்கவா சொன்னாரு? இல்லை. அவர் எப்படி சுபாவத்தில் பகைவர்களையும் நேசிக்க, ஆமென், அன்பு கூற, தனக்கு விரோதமாய் செய்கிறவர்களை மன்னிக்க மனமுடையவராய் இருந்தாரோ அப்படிப்பட்ட மனம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் குழந்தையாகவே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார்.
குழந்தையா இருக்கிறதுனா என்னது? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சில பேர் தாழ்ச்சி அடைவேன்னே சொல்லுவாங்க. நான் தாழ்ச்சி அடைவேன். நீ தாழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. இப்படியே வசனத்தை வாசிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடைவேன், தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடைவேன். இல்லை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலைத்த. இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அதுக்கு அர்த்தமும் புரியாது. எத்தனை ஆண்டவர் காரியங்களை நமக்கு மறைச்சு வச்சு நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எழுதி கொடுத்துருக்கிறார்ல, நான் வளரணும்னு நினைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி எழும்பி நின்றோம் ஆண்டவர் சமூகத்தில். நான் வளர்ச்சி அடைந்த குழந்தையை போல இல்லை ஆண்டவரே, இன்னும் பால் குடிக்கிற அனுபவத்திலேயே இல்லை ஆண்டவரே. நல்ல பலமான ஆகாரத்தை புசிக்கிற அனுபவத்துக்குள்ள நான் வரணும். அப்படி எல்லாம் எழும்பி நிற்கலாம். அப்படி முடிக்கிறேன் நான் தேவ சமூகத்தில். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நான் குழந்தையாவே இருந்து குழந்தைக்கு ஏற்றதை ஒழிக்காம, குழந்தைய போல சிந்தித்து, குழந்தைய போல பேசி, குழந்தைய போலவே நடக்கிற அனுபவம் மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். எவ்வளவு நாள் நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க? எவ்வளவு நாள் இப்படியே குழந்தைய போலவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க போகிறேன்? நான் புருஷனுக்குரியதான வளர்ச்சி எனக்குள்ளே வரணும் அப்பா. சொல்லுங்கள். ஒரு புருஷனுக்குரிய வளர்ச்சி, ஒரு வளர்ந்த அனுபவம், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற அனுபவம், மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கிறதான அனுபவம் எனக்கு வரணும் ஆண்டவரே. எனக்குள்ள அப்படிப்பட்ட வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் குழந்தையாகவே இருந்துடக்கூடாது. உங்கள் வசனத்தை நாள்தோறும் வாசித்து, அதை விசுவாசித்து, அதை முயற்சி செய்து, பயிற்சி செய்து, நான் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாக மாறணும் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் வளரணும். வாயை திறந்து அப்பாட்ட பேசுகிறீங்களா? நான் ஆவியில் குழந்தையாவே நான் இருந்துடக்கூடாது. என் ஆவி மனிதன் பலப்படணும், என் ஆவி மனிதன் பூஷ்டி அடையணும். ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து ஆண்டவரே புருஷனுக்குரியதான வளர்ச்சி எனக்குள்ள வரணும். குழந்தைக்கேற்றவைகளை ஒழிக்கணும். சொல்லுங்க, ஒழிக்கணும். குழந்தைய போல பேசினதை ஒழிக்கணும், நம்ம தான் அழிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. குழந்தைய போல சிந்திக்கிறதுல இருந்து மாறணும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைத்தனமா சிந்திக்க கூடாதப்பா. வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுக்குரிய சிந்தனை எனக்குள்ள வரட்டும். சொல்லுங்க. வாயத்தை நிறைய பேர் சொல்றதே இல்லை. நிறைய பேர் அப்படியே அமைதியாக கையை கட்டி எதிர்த்து நிற்கிறதுவனுக்கு கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு குழந்தைய போல மாறு, நடவடிக்கையில் மாறு. புத்தியில் குழந்தையா இருக்கக்கூடாது, துர்க்குணத்தில் தான் குழந்தையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:15 சொல்றாரு, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாய். தப்பு செய்யறதுக்கு, தவறானதை செய்யறதுக்கு குழந்தைய போல ஒன்றும் தெரியாமல் இருக்கணும். ஆனால் புத்தியான காரியத்தில் புருஷராக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஜோமா கடைசி நேரம் ஜெபம். ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் வளரணும், நாங்கள் பெருகணும், உங்கள் சாயலாக மாறணும், குழந்தைக்குரியவைகளை ஒழிக்கணும். ஆண்டவரே, பால் குடிக்கிற அனுபவத்திலிருந்து பலமான ஆகாரத்தை ஆண்டவரே புசித்து, நன்மை தீமை இன்னதுன்னு பகுத்தறிந்து, பயிற்சியினால், முயற்சியினால் ஆண்டவரே அதை பகுத்தறிய எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்த விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம்.
வளரணும் அப்பா, வளரணும் அப்பா. சொல்லுங்க, நல்ல வளர்ச்சி எனக்குள்ள காணப்படணும் அப்பா. வெறும் வசனத்தை வாசிச்சு 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 ஒரு ஜெபத்தை பண்ணி அப்படியே வண்டி ஓட்டுற நிலைமை மாறி வசனத்தை வாழ்க்கையை அனுபவமாக மாற்றுறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் அவருடைய அன்பை உங்கள் உள்ளத்தில் ஊற்றட்டும். அந்த நிறைவு வரும்போது குறைவு தானாக ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அறகுறையா இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறுது. ஆவியானவர் மூலமா ஊற்றப்படுகிற அந்த அன்பு தான் நம்மளை நிறைவுள்ளவர்களா மாற்றுது. ஹல்லேலூயா. அதுக்கு நான் இன்னும் உங்களை நேசிப்பேன். சொல்லுங்க, அவரை நீங்க அன்பு கூற அவர் அன்பு உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருப்பாரு. சொல்லுவீங்களா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் உண்மையில நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் அன்பு கூர்ந்து உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் அன்பினால் நான் நிறையப்பட்டு கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, உங்கள் அன்பினால் நான் நிறைஞ்சுக்கிட்டே இருப்பேன். உங்கள் அன்பினால் நான் நிரம்பி 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 எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் காணாம போகிறதற்காக அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சத்தமா, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஒளித்திடுவே குழந்தைத்தனத்தை, வளர்ந்திடுவேன் புருஷத்துவத்தில், திடுவேன் குழந்தைத்தனத்தை, வளர்த்திடுவேன் புருஷத்துவத்தை, வளர்ந்திடுவேன் உங்க சாயலில், வளர்ந்திடுவேன் நான் உங்க சாயலில். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 உம்மையா அன்பு தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நேசித்து 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 உங்களை அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து உங்க அன்பினால நிரம்பி 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 எங்களுக்குள்ள இருக்கிற குறைவான காரியங்கள் எல்லாம் உங்க நிறைவினால்
அன்பினால நிரம்ப போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய அன்புல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய நன்மையில நிரம்புறீங்களோ, அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவரை ஆராதித்து ஆராதித்து அவருடைய மகிமையினால, அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரம்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைவான காரியம், அந்த அசுத்த காரியங்கள் எல்லாம் வழிந்து ஓடி 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 ஒரு நாளில தெய்வீகம் நமக்குள்ள நிரம்பும். அந்த பரிசுத்த தேவனுடைய அன்பு, அந்த நிறைவான அன்பினால ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த அன்பினால கர்த்தர் நம்மை நிரப்பி அவருக்கு ஒத்த சாயல், அவருக்கு ஒத்த நிறைவு நமக்குள்ளேயும் காணப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, நீங்க அப்படி எங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அப்படி கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் அப்படி வளர்ந்து குழந்தை கேற்றவைகளை ஒழித்து ஆண்டவரே வளர்ச்சி அடைய உதவி செய்யும். முயற்சி செய்யவும் பயிற்சி செய்யவும் நீர் உதவி செய்யும். எங்களை நீர் அப்படி நடத்துவீர், நடத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.